ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா, முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா நள்ளிரவில் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் பரவிட்டு இருக்குங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கக்குள்ள பார்த்திங்கன்னா கருணாநிதி ஐயாவை பார்த்திங்கன்னா ராத்திரியோட ராத்திரியாக அரெஸ்ட் பண்ணாங்க. இது ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியாக இருந்ததுங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா கலைஞர் ஐயா ஆட்சிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு தொந்தரவுகளை பார்த்திங்கன்னா அம்மையாருக்கு கொடுத்தாங்க. பல்வேறு அதாவது பெங்களூர் சிறையில் போட்டாங்க. பல்வேறு ஊழலில் பார்த்திங்கன்னா மாட்டி விட்டு ஒரு பெரிய ஒரு தண்டனையை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. கலைஞர் ஐயா பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அம்மையார் முதலமைச்சராக இருந்து பிறகு அந்த நம்ம ஜெயலலிதா அம்மையாருக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேயில் அமைச்சராக இருந்தவங்களுக்கும் நிறையா பார்த்திங்கன்னா ரொம்ப தொந்தரவுகள் கொடுத்ததாகவும் பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியேறிச்சு, உங்களுக்கு தெரியும் அப்படின்றேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஒசூரில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி பார்த்திங்கன்னா ஒசூரில் வச்சு பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி இருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்சிகள் மாறும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சியோட எம்எல்ஏக்களும் பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக மாறும்போது அந்த கட்சியின் எம்எல்ஏக்களை பார்த்திங்கன்னா உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது காலம் தொன்றுல இருந்தே பார்த்திங்கன்னா இது நடைபெற்று தாங்க வருது. இப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நிகழக்கூடும் அப்படின்ற செய்திகள் எல்லாமே வெளியிட்டு இருக்குங்க. எடப்பாடி பழனிசாமி எதுக்குங்க கைது பண்ணுறாங்க, அவர் என்னங்க தப்பு செஞ்சார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவரை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கொடநாடு வழக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி கொலை வழக்கு இது ரெண்டுத்துலேயும் சம்மதம் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. அதனால் கண்டிப்பாக அதற்கான தீர்ப்புகள் வரும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். அரெஸ்ட் பண்ணுற நாள் கூடிய விரைவில் வந்துருச்சுங்க. நைட்டோட நைட்டாக எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கைது பண்ணுவாங்க. தமிழக அரசு போலீஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது பழிவாங்கும் நோக்கம் கிடையாது அப்படின்னு அவர் முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் மாதிரி இது கிடையாதுங்க. இது அவர் தவறு இழைச்சிருக்காரு, அந்த தவறுக்கான தண்டனை தாங்க இது. நான் சுயமாக பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் அவரை பழி வாங்க மாட்டேன். எனக்கு அந்த எண்ணமும் கிடையாது. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் ஒரு நல்ல முதலமைச்சராக இருப்பேன், அதனால் மட்டும்தான் நான் இப்படி செயல்படுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.